வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இந்த வீடியோவில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் எக்ஸாமோட இன்டர்வியூக்கான மார்க்ஸ் கேட்டகரைசேஷன் என்னென்ன, இந்த மார்க்ஸை ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வகைகளாக நம்ம பேசணும், எந்த வழிமுறையில் பேசினா அதிகமான மதிப்பெண்கள் பெறலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கேட்டகரைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணி முடித்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எக்ஸாமோட அடுத்த பகுதி தான் இன்டர்வியூ. இதை வைவா ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. வைவா ஓசிக்கும் இன்டர்வியூவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனாலிட்டி டெஸ்ட். இதில் உங்களுடைய பேக்ரவுண்ட்லேருந்து ஃபேமிலி, உங்களுடைய இன்கம், இது பற்றின எல்லாமே கேட்பாங்க. ஆனால் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்க்கு வைவா ஓசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான மீனிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வைவா ஓசி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா வித் த லிவிங் வாய்ஸ். இது ஒரு மெடிவல் லெட்டின் வேர்ட். வைவா ஓசி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தில் என்ன மாதிரியான கிளாரிட்டி இருக்குது, நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட இருக்க நாலேஜை எப்படி ப்ராப்பரான ப்ரெசன்டேஷனோட சொல்கிறீங்க அப்படிங்கிறத இங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய நாலேஜை எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி தெளிவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க ஒரு பாடத்தை அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ஓரல் எக்ஸாமினேஷன், வாய்மொழி தேர்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இங்கே உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜோட டெப்த்னஸை செக் பண்ணுவாங்க. நீங்கள் பேசக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை செக் பண்ணுவாங்க. நீங்கள் டீச் பண்ணக்கூடிய திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்கள் எழுத்து தேர்வை தாண்டியும் இருக்கக்கூடிய விஷயங்கள். சப்ஜெக்ட் நாலேஜாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், டீச்சிங் எபிலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் ரிட்டன் ஆன்சர்ஸை தாண்டின ஒரு விஷயம். இதெல்லாம் தான் வைவா ஓசியில் செக் பண்ணுவாங்க. இப்போது மார்க்ஸை பார்த்துடலாம். கான்டென்ட்டுக்கு 5 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. இந்த கான்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கேண்டிடேட் ரெலவெண்ட்டான சப்ஜெக்ட் மேட்ரை ப்ராப்பராக வெல் ஆர்கனைஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. உதாரணமாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் ஆன்லைன் எஜுகேஷன். இது ஒரு பொதுவான கேள்வி. அதிகமாக உங்களுடைய சப்ஜெக்ட் ரெலவெண்ட்டான கேள்விகள் தான் கேட்பாங்க. நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டெமோ கிளாஸ் எடுக்க சொன்னாலும் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒரு உதாரணமாக நான் எடுத்திருக்கேன். எக்ஸ்பிளைன் அபவுட் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆன்லைன் எஜுகேஷன் இஸ் யூஸிங் மொபைல் இன்டர்நெட். ஆன்லைன் எஜுகேஷன்லாம் மொபைல் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது. ஸ்டூடெண்ட் இதை யூஸ் பண்ணி வீட்டில் படிப்பாங்க. கோவிட் டைமில் இது ஸ்டார்ட் ஆணுச்சு. இதனால நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பேசினா அவ்வளோ கிளியராக இருக்காது. இந்த கான்டென்ட் சப்ஜெக்ட் ரெலவெண்ட்டான, நீங்கள் ஒரு நல்ல படித்து சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆனவங்க மாதிரி இருக்காது இப்படி ஆன்சர் பண்ணிங்கன்னா. மாறாக ஆன்லைன் எஜுகேஷன்னா என்ன, இதில் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது, லைவ் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்டட் லெக்சர்ஸ் இருக்குது, இதே மாதிரி வகைகளை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதனால் அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி, அக்சசிபிலிட்டி கிடைக்குது அப்படிங்கிறதையும், இதில் லிமிட்டேஷன்ஸ் என்ன இருக்குது, இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்குது, லெஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஒரு கன்க்ளூஷன் சொன்னீங்க அப்படின்னா இதுதான் வெல் ஆர்கனைஸ்டு சப்ஜெக்ட் மேட்டர். இப்படி நீங்கள் பண்ணும்போது அதிகபட்ச மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தம் 15 மதிப்பெண்களில் முதல் 5 மதிப்பெண்கள் கான்டென்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அடுத்த 5 மதிப்பெண்கள் சப்ஜெக்ட் நாலேஜை எப்படி டெலிவரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. கேண்டிடேட் கிளியராக ஸ்டூடெண்ட்டுக்கு புரிகிற மாதிரி, ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா கேட்குற மாதிரி கிளியராக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த மதிப்பெண்கள் வழங்குறாங்க. இதே மாதிரியான டாபிக்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கேட்கும்போது இந்த நேரத்தில் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சொசைட்டியில் எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்குது, சொசைட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் வேணும் இப்படி பேசாமல், மாறாக எஜுகேஷன் அப்படிங்கிறது பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுது, சோஷியல் ப்ராக்ரஸ்க்கு இது வழிவகுக்குது அப்படின்னு தெளிவாக பேசணும். நீங்கள்
ஸ்லோவாக சாஃப்டாக பேசக்கூடாது. அதே மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு அன்கிளியரோட ப்ரொனவுன்சியேஷன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில் தாராளமாக பேசுங்க. அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்லையே பேசுகிறது நல்லது. உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்து உங்களுக்கு எதில் கன்வீனியன்ட்டோ அதில் பேசுகிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கீழே குனிஞ்சு டேபிளை பார்த்து ஐ கான்டாக்ட் இல்லாமல் ரொம்ப வேகமாகவும் பேசக்கூடாது. பேனலில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது புரியறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கக்கூடாது. மாறாக உங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். மாட்ரேட்டான ஸ்பீடில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளியராக புரியும். நீங்கள் பேனலுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் சொல்கிறது தான் கான்செப்ட் அப்படின்னு நினச்சி சொல்லுங்கள். அந்த நிலைமையில் உங்கள் வாய்க்கு வந்ததை தவறாக பேசக்கூடாது. ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது சரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஆனால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுடைய வாய்ஸ் வந்து நல்ல ஆடியபிளாக இருக்கணும். உங்களோட டோன் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து டெலிவரிக்கு 5 மதிப்பெண்களே பெற வாய்ப்புகள் வந்து இருக்குது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜுக்கு 5 மதிப்பெண்கள் வந்து கொடுக்குறாங்க. கேண்டிடேட்டோட ப்ரொஃபிஷியன்சி செக் பண்ணுவாங்க. இது ஆங்கிலமோ தமிழ் லாங்குவேஜாக இருக்கட்டும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து தெளிவாக விளங்கக்கூடியதாக வந்து சொல்கிறீங்களா அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் வந்து செக் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டாக என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்விரான்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட், வி ஷுட் ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட், பொல்யூஷன் ப்ராப்ளம் கம்மிங் அப்படின்னு ஒரு புரோக்கன் சென்டென்ஸோடு பேசும்போது உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னும், டீச்சிங்க்கு நீங்கள் தேவையான ஸ்கில் இன்னும் வளர்த்துக்கணும், இவர் ஸ்கில் கம்மியாக இருக்கார் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. தவறுதலான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான முறையில் வந்து ஐடியா ரெலவெண்ட்டாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எளிமையாக ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணி புரியக்கூடிய ஒரு ஐடியா எக்ஸ்பிரஷனாக வந்து இருக்கணும். மாறாக இந்த கேள்வி என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் பற்றி கேட்கும்போது, என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து கன்சர்வ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது பொல்யூஷனை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து சொசைட்டியில் இருக்கும் அப்படின்னு கரெக்டான சென்டென்ஸை வந்து பயன்படுத்தணும். கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். ப்ராப்பரான அகடமிக் வேர்ட்ஸை வந்து நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அதிகபட்ச 5 மதிப்பெண்களை உங்களால் பெற முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நோட் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஜெமினை ஆப்பாக இருக்கட்டும், எதை வேணாலும் யூஸ் பண்ணி எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் வந்து எப்படி இருக்கும், எதே மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5-10 பக்கங்களில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதையே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது இன்டர்வியூ பேனலில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய வைவா ஓஸ்க்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி அப்லோடிங் மோர் வீடியோஸ் லைக் திஸ். ஸோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் முகமது சைனிங் ஆஃப்.